அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறிச் செல்கிறேன் என்று சொல். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருக்கரம் விரைத்து அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தவள், இறைவனோடு இறுதி வரை நிலைத்திருந்தாள். இறைவனுடைய அன்பை சுவைத்ததினான் தனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க விரும்பினான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் 3ஆம் நாள், அந்த முதல் நாளிலே முதல் மனுஷியாக அந்த கல்லறையை நோக்கி ஓடி சென்று இயேசுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நினைத்தவள், அவளுக்கு இறைவனே தன்னை அர்ப்பணித்திருக்கிறாள். அவளிடம் சீடத்தியாக இருந்தவள் அப்போஸ்தலராக மாற்றப்பட்ட தருணம் அவளுக்கு கிடைத்தது. நான் ஆண்டவரை கண்டேன் என்று இயேசுவின் சீடர்களுக்கு முதல் செய்தி எடுத்துச் செல்லக்கூடிய முதல் நற்செய்தியாளராக இந்த மண்ணுலகிலே வளம் வந்தவள். காரணம், இயேசுவை ஆழமாக அன்பு செய்தாள். இயேசுவும் அவளை அன்பு செய்தார். நீங்களும் நானும் இயேசுவை அன்பு செய்கின்றோமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறாரா? அப்படி அன்பு செய்திருந்தால் நாமும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலி முடிந்த பிறகு அடுத்தவரை சந்திக்கின்ற பொழுது, நான் ஆண்டவரை கண்டேன் என்ற இந்த நற்செய்தியை சொல்ல நாம் முயற்சி செய்வோம். இந்த திருப்பலி வழியாக திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு அப்படி பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உம்முடைய திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும்
கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மனித முறைப்படி இப்போது கிறிஸ்துவை மதிப்பிடுகிறது. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 14-17. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பு எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்ததற்காகவே வாழ வேண்டும். என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்பு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பரிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசனம் போல் என் உடல் உமக்காக இயங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தேன். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழிகள் என்னை கண்டாய், நீ மரியே எமக்கு உரைப்பாயா. உயிருள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற வாழ்க்கையும் கண்டேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்திருந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார்.
மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நான் ஆண்டவரை கண்டேன். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மகதலா மரியாள் சொன்ன வார்த்தையை உச்சரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், நாம் அனைவருமே அவர் சாயலாக படைக்கப்பட்டவர்கள், அவருடைய அன்பின் குழந்தைகள். எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பதில் பெருமை கொள்வார்கள். அதுபோல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரை நாம் அழைப்பதும் அவரை கண்டேன் என்று சொல்வதிலும் நாம் வெட்கி தலை கொடிய தேவையில்லை, மாறாக பெருமை கொள்ள வேண்டும் என்று மகதலா மரியாள் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை மகதலா மரியாளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ உங்களையும் என்னையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. இந்த மகதலா மரியாளுடைய வரலாற்று பின்னணிகளை சற்று நாம் அனைவருமே புரட்டி போட்டு பார்த்தோம் என்றால், பலவிதமான கோணங்களில் இந்த மகதலா மரியாளை பற்றி வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தவள் இந்த மகதலா மரியாள். இவளிடமிருந்துதான் 7 பேய்கள் ஓட்டப்பட்டன என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மகதலா மரியாள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து நறுமண தைலத்தினால் துடைத்து தன் கூந்தலால் துடைத்தவளும் இவளை என்று சொல்லப்படுகிறது. இந்த மகதலா மரியாள் இயேசுவோடு பயணித்தாள். ஒரு குறுகிய காலம் அல்ல. இயேசு இந்த மன்னகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பணியாற்றிய நாளிலிருந்து, அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாளிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளும் அவள் அன்னை இந்த மகதலா மரியாள் இயேசுவோடு பயணித்தவள். இத்தனை பெருமைக்கு உரியவள் தான் இந்த மகதலா மரியாள். சீடர்கள் கூட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் சிலுவையின் அருகிலே அன்னை மரியாளோடு நின்று கொண்டு இயேசுவை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு 3ஆம் நாள், அந்த முதல் நாளிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் கல்லறையின் அருகிலே சென்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை வெற்று கல்லறையை பார்த்தவளும் இந்த மகதலா மரியாள் தான். இது ஒரு வரலாற்று பின்னணி சொன்னாலும், இன்னொரு வரலாற்று பின்னணி இந்த மகதலா மரியாளை பற்றி சொல்லுகிறது. அது என்னவென்றால், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணும் இவளே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையல்ல என்பதையும் இவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், மகதலா என்கின்ற ஊரிலிருந்து பிறந்தவள் தான் இந்த மரியாள். இவளுடைய இயற்பெயர் மரியாள். இவள் மகதலா ஊரை சார்ந்ததினாலும் இந்த மகதலா என்கின்ற ஊரிலே விபச்சாரம் அதிகமாக குடிசை தொழிலாகவும் காணப்படுகிறது. எனவே ஒருவேளை வரலாற்று பின்னணி ஆசிரியர்கள் இந்த மரியாள் மகதலா என்கின்ற ஊரிலிருந்து வந்ததினாலும், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் ஆண்டவர் முன்னிலையில் அழைத்து வந்ததினாலும், இனி பாவம் செய்யாதே என்று அவளை மன்னித்து அனுப்பியதாலும் இந்த பெண் ஆடவள் இயேசுவோடு பயணித்தாள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒருவேளை இவளாகத்தான் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருக்கும் என்று கூட ஒரு வரலாற்று பின்னணி இந்த மரியாளை பற்றி சொல்லுகிறது. எது எப்படியும் இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே பல நேரங்களிலே பாவிகளாகவும் இருக்கிறோம், பல நேரங்களிலே புனிதர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவமும் புனிதமும் நம்மை இந்த மண்ணுலகிலே புரட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றானோ அவன் இந்த மன்னகத்திலே புனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவன் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு மகதலா மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று பின்னணிகளோடு சேர்ந்து நற்செய்தி வாசகத்தையும் இந்த மகதலா மரியாளுடைய விழாவினுடைய சிறப்பு செய்தி என்னவென்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த மகதலா மரியாள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டதும், இவள் சீடத்தியாக இருந்து அப்போஸ்தல பணிக்காக அழைக்கப்பட்டதையும்
இந்த மண்ணுலகிலே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சீடர்களை விட இவளுக்குத்தான் அந்த மாபெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டதையும் நாம் உணர்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரோடு தன்னை அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தான். இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உணர ஆரம்பித்தான். சீடர்கள் இறையாட்சி பணிக்காக ஆண்டவரோடு உழைத்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மகதலா மரியாள் மற்ற பெண்களோடு இணைந்து அன்றாட தேவைகளுக்கான பொருளாதார தேவைகளுக்காக உழைத்ததோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய அன்பை நுணுக்கமாக உணர்ந்து அவரோடு பயணிக்க ஆரம்பித்தாள். எனவேதான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவைக்கின்ற பொழுதும் இயேசுனுடைய பிரசன்னத்தை அந்த அவள் அனுபவிக்கின்ற பொழுதும் இயேசுவை விட்டு பிரிய அவளுக்கு மனமில்லை. ஒருவேளை தன்னுடைய மனதில் இருக்கிற காயங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வார்த்தைகளினாலும் குணமாக்கப்பட்டதினாலும், ஒருவேளை இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இறை பிரசன்னத்தினுடைய வாழ்வு இவரை விட்டு வெளியே போகின்ற பொழுது எனக்கு கிடைத்து விடாது என்பதற்காக ஆண்டவரோடு பயணித்திருக்கக்கூடும் இந்த மகதலா மரியாள். எனவேதான் இயேசுவினுடைய பாடுகளின் நேரத்தில் சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் அன்னை மரியாளோடு பயணிக்க தொடர்ந்தாள். இயேசுவினுடைய பாடுகளின் பயணத்திலே சிலுவையை சுமக்க முடியவில்லை என்றாலும் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுக்கு உடனிருந்தாள். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் 3 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற பொழுது அவருடைய தேவைகளை இவர் நிறைவேற்றி கொடுத்தார். இப்பொழுது இயேசுவுக்கு ஆறுதலாகும் தன்னுடைய உடனிருப்பின் வழியாக இயேசுவுக்கு தன்னுடைய அந்த பிரசன்னத்தையே வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். இவ்வாறு ஆண்டவரோடு பயணித்து இன்ப நேரங்களிலும் துன்ப நேரங்களிலும் இந்த மகதலா மரியாள் இயேசுவோடு பயணித்ததினால்தான் முதலாக அந்த வாரத்தின் முதல் நாள் அன்று இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் இருக்கும் என்று கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் ஓடோடி சென்று கல்லறையில் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் துடிதுடித்து ஓடினாள். ஓடியவளுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ராயப்பருக்கும் கிடைக்கவில்லை, இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட யோவானுக்கும் கிடைக்கவில்லை. இந்த பெண்மணிக்கு மட்டும்தான் கிடைத்தது அந்த மாபெரும் பாக்கியம். அங்கே கல்லறையை உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவருடைய உடலை காணவில்லை என்பதனால் அவள் துடிதுடித்த வேதனை அவளுக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். வார்த்தைகளில் நாம் சொல்லிவிடலாம், உணர்வுகள் வழியாக உணர்ந்தவள் அவள் மட்டும்தான். எனவேதான் இயேசு அருகில் நின்று கொண்டிருக்கிறார் என்று கூட உணர்ந்து கொள்ள முடியாமல் என் ஆண்டவரை இங்கே தூக்கி சென்று விட்டார்கள், அவரை இங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் சென்று எடுத்து வந்து விடுவேன் என்று இயேசு கூட அறியாமல் தோட்டக்காரன் என்று இயேசுடைய அன்பை அவரிடம் வெளிப்படுத்தினாள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறாள் மரியா என்று. அவளும் ரபூனி என்று ஆண்டவரை பற்றி கொள்ள துடிக்கிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரும் பாக்கியத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்ற தருணத்தில் நான் உங்கள் கடவுளும் என் கடவுளும் ஆகிய ஆண்டவரிடம் எழுந்தேற்று செல்லுகிறேன், என் சகோதரிடம் சென்று சொல் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை இரண்டாவதாக சொல்லி தான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை சீடர்களிடம் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை கண்டேன். இதைத்தானே யோவான் நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்தில் எழுதுகிறார். மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றால் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் என்று எழுதுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு அந்த அப்போஸ்தல பணியை கொடுக்கிறார். முதல் நற்செய்தி தூதுவராக இந்த பெண்மணியை அனுப்பி வைக்கிறார். இறை வார்த்தையை சுமப்பதும் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தவளும் இவளே தான். இந்த உலகமே எதற்காக காத்து கிடந்ததோ, இந்த உலகம் எதன் வழியாக மீட்பை பெற வேண்டும் என்று காத்து கிடந்ததோ, அந்த செய்தியை இந்த மகதலா மரியாள் மட்டும்தானே பெற்றாள். காரணம், இயேசுவை ஆழமாக அன்பு செய்தாள், இயேசுவை உள்ளத்திலே தாங்கிக் கொண்டாள். எனவேதான் இயேசுவை பிறருக்கு பெற்றுக் கொடுத்தாள். நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் இதைத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யார் என்னுடைய விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று இயேசுவை கருவில் சுமந்தாள். மகதலா மரியாள், ஆண்டவரே என் தேவனே என்று இயேசுவினுடைய உயிர்ப்பை உணர்ந்து இயேசுவை பிறருக்கு வார்த்தையின் வழியாக பெற்றுக் கொடுத்தால் நான் ஆண்டவரை கண்டேன் என்று.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மகதலா மரியாள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது. நானும் இந்த மண்ணுலகில் ஜென்ம பாவத்தோடு தான் பிறந்தேன். என் பாவக்கரைகள் கழுவப்பட வேண்டும் என்று இயேசுவின் பின்னே கடந்து சென்றேன். இயேசு என்னை அன்பு செய்தான். தன் கரங்களினால் என்னை தொட்டான். தன் வார்த்தைகளினால் என்னை அபிஷேகம் செய்தான். எனவே தான் அவரை முதலாக நான் கண்டேன், ஆண்டவரை கண்டேன் என்று பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிறேன். நீங்களும் இன்றைய நாளிலே திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற பிள்ளைகளிடம் உங்களால் சொல்ல முடியுமா, நான் ஆண்டவரை கண்டேன் என்று? அப்படி சொன்னால் இந்த மன்னகத்திலே இயேசுவை நீங்களும் நானும் காணுகிறோம். இல்லை என்றால் அந்த வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்தும் இறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உங்கள் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்தும் இறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனும் அந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் எழுப்பி இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லாம் வல்ல தந்தையை, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டதை அவர் தேடினார். இறந்தோரென்று உயிர்த்தெழுந்த அவர் முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான செய்தியை உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றுகளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மகதல்லா மரியா மற்றும் உலகில் ஒப்பந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இருந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காகவே வாழ்கின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.